ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதமான மாற்றங்களை வழங்கப் போகிறீங்க? தராசுன்னு சொன்னீங்களே, இந்த நேரத்தில் நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஏன்னா இந்த தராசு சம்மந்தப்பட்டவங்கள பார்த்துட்ருப்பாங்க. நிறைய நீதிபதிகள் அவங்கெல்லாம் இந்த ராசியில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக முடிவு எடுக்கக்கூடிய சிந்தனை இருக்கு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறது அவ்வளோ ஈஸின்னு. ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய இந்த சனி உச்சம் பெற்ற வீடு. இந்த இடத்துல நிறைய ஜோதிடர்கள் கூட சார் உங்களை குரு பார்வை இல்லை சார், அதனால் இந்த பிரச்சனை சார். அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் கூட நாங்கள் ஜோதிடர்கள்லாம் இந்த வருஷம் எங்களுக்கு யாரெல்லாம் ஜோதிடம் பார்க்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களே எங்கள் ஜாதகம் பார்ப்போம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் குரு உங்களுக்கு பார்வை இல்லைன்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்கு. ஆனால் 12ஆம் வீட்டுக்கு உங்களுடைய பார்வை இருக்குது. 5ஆம் பார்வையாக 7ஆம் பார்வை குடும்ப வாக்கு தனஸ்தானத்தை பார்க்குறார். சுகஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். வேறு என்னங்க வேணாம்? பணம் வரப்போகுது, கடன் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, இஎம்ஐ கட்ட போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி உழைக்க போகிறீங்க, குடும்பத்தில் நிம்மதி இருக்க போது, சுகங்களை அள்ளி தர போகிறான். 4ஆம் இடம் தாயினுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா வரும். இந்த 3 இருந்தாலும் மீதியெல்லாம் ஜெயிச்சிடலாமே. எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும். ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுங்க சார், இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. பகலில் பலம் யார், இரவில் பலம் யார், எந்த கிரகங்கள் எப்படி கொடுக்கும்? நான் ஸ்கூட்டரில் 3 பேர் போனேன் சார், பைக்கில் 3 பேர் போனேன் சார். தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணுங்க. இரவில் 9 மணிக்கு மேலே திண்டிவனத்தில் இருந்தால் கூட சரி, ஒரு ரூம் போட்டு தங்கிடுங்க. இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வேற்றுமொழி இனத்தவர்களோடு உறவுகள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப்பில் தேவையில்லாமல் பேசாதீங்க. எல்லாத்தோட உங்கள் உடம்பு ஆரோக்கியம், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இதை ரெண்டும் நீங்கள் தெளிவாக செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஆதித்ய ஹிருதய மந்திரமும் கந்த சஷ்டி கவசமும் நீங்கள் நிறைய சொல்லணும். அதை நான் மந்திரம் மாதிரி சொல்கிறேன் சார், அப்படி இல்லை. உணர்வு பூர்வமாக தர்ப பாய் போட்டு சுவாமி ரூமில் உட்காந்து நீங்கள் சொன்னீங்கன்னா சுகாசனம், அந்த சுகாசனம் போட்டு அந்த மந்திரங்களை சொன்னால், மந்திர பிரயோகம் செய்தால், மந்திரம் ஜெபிக்க நன்மைகள் வந்தே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். செல்வி சார், நீங்கள் சொல்லுங்கள், துலா ராசிக்கு இந்த அடுத்த ஒரு வருடம் எப்படி இருக்க போகிறது இந்த குரு பெயர்ச்சி? 3க்கும் 6க்குரிய குரு 8ல் வர்றார். ஹெல்த் மட்டும் ஃபுல் செக்கப் பண்ணியே தீரணும். ஹெல்த்தை பார்த்துட்டிங்கன்னா அந்த துலா ராசிக்கு ராஜயோகம்தான். அனுபவிச்சுக்கிங்க, ஒன்றும் வேண்டாம். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும், பணம் வரும், பூர்வீகத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். சனி பூர்வீகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி ஏற்படும். அதே போல் பிள்ளைங்க விஷயத்தில் கோபப்படாது. பிள்ளைங்க கிட்ட ரொம்ப பர்ஃபெக்ஷனாக காட்டி தகராறு வச்சுக்காது. வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, 2 பெட்ரூமில் ஃப்ளாட்டில் இருக்கேன், 3ஆவது பெட்ரூம் கட்ட முடியுது, இல்லைனா வேறு 3ஆவது ஃப்ளாட் போகிறது, வீடு பக்கத்திலே இன்னொரு இடம் கடிச்சு அதை வாங்கிறது, புதிய பொறுப்புகளுக்கு வருது. 8ல் குரு இருக்கிற மாதிரி 6ல் ராகு. நிறைய ட்ராவல், சந்தோஷம். பாஸ்போர்ட்டை வச்சுக்கின்னு இருந்தாவே போதும். எப்படியாவது கம்பெனி அனுப்புவோம், இல்லைன்னா வேறு யாரோ ஃப்ரெண்டாவது கூட்டின்னு போவோம். ஃப்ரெண்டாலாம் இந்த காலத்தில் கூட்டின்னு போவாங்களான்னா கூட்டின்னு போவாங்க. அந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு. நல்ல சுப செய்திகள், நல்ல விஷயம். புதிய கடன் வரும், ஆனால் சந்தோஷ கடன். வீடு வாங்கணும், வண்டியை வாங்கணும், வசதி பெருக்கிக்கணும், கடன் வராமல் இருந்தால் எப்படி? அதெல்லாம் வரும், ஆனால் அடைக்க முடியக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. கொஞ்சம் வயிற்று உபத்திரம்லாம் நல்லா பார்த்துக்கணும். நீங்களே டாக்டர் ஆகிடக்கூடாது. அதுக்கு தான் இவ்வளோ ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுருக்காங்க. உங்கள் குடும்ப டாக்டர்கிட்ட கன்சல்ட் கரெக்டாக வச்சுக்கணும். ஹெல்த் ரொம்ப பார்த்துக்கக்கூடிய ராசியில் துலா, ரிஷபத்துக்கு ஏற்ற மாதிரி. அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் அதிகமான பெண்களுக்கு, துலா ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த நகை வைரமெல்லாம் வாங்கக்கூடியதில் இவங்க வருவாங்க. இப்போ அதுவே பெரிய விஷயமா இருக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். பூர்வீகத்தில் அண்ணன் தம்பிங்களுக்குள்ள வீடு கட்டுறதெல்லாம் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சால்வ் ஆகிடும். நிறைய விஷயம் ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் ஜெயம், எல்லா விஷயத்திலும் ஏற்றம். உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கு நீண்ட நாள் பிரச்சனையெல்லாம் தீரும். அதனால் அவங்க உங்கள் கூட ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பம் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. துலா ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரிய தடைகள்லாம் போயிடும். ஸோ நீங்கள் இருந்தாவே அக்கா தங்கச்சிக்கோ இல்லை அண்ணன் தம்பிங்களுக்கோ பிள்ளைங்களுக்கோ எல்லா சுபகாரியம் நடக்கும். ஏன்னா சுபகாரியம் இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த செலவு வர்றதுக்கு அங்கே சுபகாரியம் நடந்தே தீரும்.
ஸோ ஆச்சரியத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. மகான்கள் வழிபாடு, எந்த மகானையாவது பிடிச்சிக்கங்க. நம்மளிடத்தில் வாழ்ந்து மறைந்து உலகத்திற்கு தான் மகான் என்று நிரூபித்தவர்களை பிடிச்சிக்கங்க. செல்வி சொல்லிட்டார் மகான் சொல்லி எங்கள் வீட்டு பக்கத்தில் புது சாமியார் வந்திருக்காருன்னு அவரை கும்பிட்டிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. அதை மட்டும் பார்த்துக்க. ஸோ நல்லது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம், ஏற்றத்துடன் கும்பிட்டு கொள்வது நன்மை. நல்லது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அருண் குமார் சார், நீங்க சொல்லுங்க, இந்த துலா ராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி 8ல் குரு மறையிறதுனால கொஞ்சம் எல்லாத்துலேயும் நிதானத்தோட பொறுமையோட கவனத்தோடு இருக்க வேண்டிய குரு பயிற்சின்னே சொல்லுவேன். ஸோ அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடிய விஷயங்களில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். புதிய நபர்கள்ட்ட அறிமுகமோ பேசுவதோ பழகுவதோ அது சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம். உயரதிகாரிகள் சம்மந்தமான விஷயங்களில் கூட கொஞ்சம் நம்ம தப்பே பண்ணலாலும் நம்ம மேலே ஒரு தேவையில்லாத அழுத்தம் வந்துச்சுன்னா அதில் இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் விலகி போகிறது ரொம்ப நல்லது. ஸோ குரு 8ல் மறையிறது ஒரு பக்கம் பாதகம் அப்படின்னு சொன்னாலும் துளாராசிக்கு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு அற்புதமான இடத்தெல்லாம் குரு பார்க்குறாரு. குறிப்பாக 2வது இடத்தை குரு பார்க்கும் பொழுது குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பலவிதமான கஷ்டங்கள் எல்லாமுமே தீரும். வீட்டிலே உட்கார முடியலையே, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலையே, வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு பிரச்சனை, சம்மந்தம் இல்லாத நம்ம பிரச்சனையும் 1000 இருக்குன்னா இன்னொருத்தவங்க பிரச்சனையும் நம்ம தூக்கி சுமக்கிறமே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்த உங்களுக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் ஒரு மிகப்பெரிய தெளிவு வருதுங்க. கடந்த காலகட்டங்களில் உண்மையை பேசினா கூட உதாசனப்படுத்திட்டு வேலைக்கு போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் உங்கள் வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய பலம் சேரக்கூடியதாக இருக்குது. கை நிறைய காசு வச்சு செலவு பண்ண உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாங்கி செலவு பண்ணிட்டு இருந்த நீங்கள் ஆண்டவன் புண்ணியத்தில் உங்கள் கையால் வச்சு 10 பேத்துக்கு கொடுக்கக்கூடிய அனுகூலத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். குறிப்பாக சுகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ஒரு ஒரு பரதேசமான வாழ்க்கை, ஒரு நாடோடி மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தோமே, ஒரு விட்டு ஊர், தேசம் விட்டு தேசம், எல்லை விட்டு எல்லை வாழ்ந்துட்டு இருந்த நமக்கு ஒரு இடத்துல நிலையாக நிம்மதியாக சந்தோஷமாக உட்கார்ந்து குடும்பம் செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். வீடு, மண், மன, வாகனம், தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த சிக்கல் பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். கடந்த காலத்தில் சாமியை கும்பிட்டு கோயிலுக்கு போய் விளக்கேற்றி எதுவுமே நடக்கலை அப்படின்னு போராடிட்டு இருந்த உங்களுக்கு 12வது இடத்தை குரு பார்க்கறதுனால தெய்வத்தினுடைய அத்தனை அனுகூலங்களும் வெற்றி அடையும். கடந்த காலகட்டங்களில் எதை எதிர்பார்த்து ஓடனீங்களோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரம் இருக்கு. ஒரே விஷயத்தில் மட்டும் கவனம், 8ல் குரு தேவையற்ற சொல்லு படியை ஏற்படுத்தும். அதில் மட்டும் நிதானமாக இருங்க போதும்.